வெல்கம் டு ஏகே கிச்சன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த இஃப்தாருக்கு சூப்பரான கேரமல் புட்டிங், அரேபியன் புட்டிங் தான் பார்க்க போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பேனில் நான் 1 கப் அளவுக்கு ஜீனி எடுத்துக்கிறேன். இப்போ இதை நல்லா கேரமலைஸ் பண்ணிக்கலாம். இது கூட தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. ஜீனி அதுவாகவே மெல்ட் ஆகி கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். இப்போ நமக்கு மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு பாருங்கள். கலர் நல்லாவே சேஞ்ச் ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் டார்க் கலர் வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட டார்க் ஆக்கிக்கலாம். இப்போ 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். இதில் 1/2 கப் பால் மட்டும் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நீங்கள் பால் சேர்த்த உடனே உங்களுக்கு ஜீனி பாகு திரும்ப உங்களுக்கு நல்லா கட்டியாக ஆரம்பிக்கும். ஒன்றும் பயப்பட தேவையில்லை. இருக்க மீதி பாலையும் இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி கட்டி ஆகும். ஒன்றும் பயப்பட வேணாம். நீங்கள் அப்படியே கிண்டி விட்டுட்டு இருக்கும் போதே அது நல்லா திரும்ப மெல்ட் ஆகிடும். இந்த கேரமல் கலர் நமக்கு போதும். அதனால் இப்போ இது இருக்கட்டும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறட்டும். இப்போ இந்த சைடு ஒரு பவுலில் நான் 4 முட்டை எடுத்திருக்கேன். அது கூட கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு வெண்ணிலா எசன்ஸ் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஏலக்காய் பவுடர் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பண்ணி வச்சுருந்த கேரமலை நல்லா ஆறி இருக்கணும். ஆறுனதுக்கப்புறமா நம்ம முட்டை கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். இஃப்தாரில் நம்ம ஜில்லுன்னு சாப்பிட்றதுக்கு ரொம்பவுமே நல்லாயிருக்கும். சூடாகவும் நீங்கள் சர்வ் பண்ணலாம். ரெண்டுமே நல்லா தான் இருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு புட்டிங் செய்யும்போது நமக்கு புட்டிங் ரொம்ப சாஃப்டாக வரும். அதனால தான் நான் நல்லா இதை வடிகட்டிக்கிறேன். இப்போ நான் ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துக்கிறேன். நீங்கள் செராமிக்காவது கண்ணாடி பவுல்லையாவது இதை பண்ணிக்கலாம். பிளாஸ்டிக்கில் கண்டிப்பாக பண்ணிடாதீங்க, மெல்ட் ஆகிடும். அதனால் ஒரு கனமான கண்ணாடி பவுல், அப்படி இல்லைன்னா நம்ம செராமிக் டீ கப் அந்த மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு மேலே இந்த மாதிரி கவர் பண்ணிக்கோங்க. இப்போ 1 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இது ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு. இதுக்கு ஒரு ஸ்டிக்கு வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வரணும். நல்லா உங்களுக்கு குக் ஆகிருக்குன்னு அர்த்தம். அவ்வளோதான், சூப்பரான கேரமல் புட்டிங் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு பிடிச்ச நட்ஸு மேலே சர்வ் பண்ணிக்கோங்க. இது ஏறக்குறைய நம்ம வட்டலப்பம் மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதை விட இது கேரமல் பண்ணி நம்ம செஞ்சுருக்கனால டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். கண்டிப்பாக இந்த இஃப்தாருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.